அதோ ஆள் இல்லாத ஒரு பெட் தெரியுது பாத்தீங்களா, அந்த பெட்டை சுத்தி இருக்கிற இவங்க எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அந்த பெட்ல உட்கார்றாங்களோ அவங்க எல்லாம் இந்த வாரம் எலிமினேட் ஆகி போயிருவாங்க அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சரி அங்க இருக்கிற போர்வையை எடுத்து போத்திட்டு உட்காரலான்னு போனாங்களா, தப்பான போர்வை எடுக்கிறீங்க அப்படின்னு கண்ணம்மா வீட்டுக்காரு பயமுறுத்தி விட்டாரு. பட் யாரையாவது கூப்பிட்டு இந்த பெட்ல உட்கார வைக்கணுமே அப்படின்னு சுத்தி புத்தி பாக்குறப்போ நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நம்ம சௌந்தர்யா கவுந்து படுத்துக்கிட்டு ஏதோ கியூட் மொமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. சோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. பட் உட்கார போறதுக்கு முன்னாடி எனக்கும் போர்வை வேணும் அப்படின்னு சொல்லி தேடினாங்களா, அப்ப அருண் கால் கீழே ஒரு போர்வை இருக்குது பாரு அப்படின்னு ஜாக் சொல்ல அதை எடுத்துட்டு போய் உட்காரலான்னு போறப்போ ஐயோ அதெல்லாம் தப்பான பெட்ஷீட் அப்படின்றாரு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு. இதுக்கு நம்ம சௌந்தர்யா ஏன்டா எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு பிராங்கா பேசிட்டாங்க. அதை பார்த்து ஊந்து நம்ம சிரிச்சிட்டு இருந்தோம். ஆனா கொடுத்து வச்சவருப்பா நம்ம விஷ்ணு லைஃப் லாங் சிரிச்சினே இருப்பாரு போல இருக்கு. ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா. பட் எதுக்கு நம்மள உட்கார சொல்றாங்க அப்படின்னு தெரியாம நம்ம சௌந்தர்யா இழுத்து பொத்திக்கிட்டே அந்த பெட் மேல உட்கார்ந்துருந்தாங்க. அப்பதான் இப்படி ஒரு ரீசன் சொன்னாங்க, அந்த பெட்ல யார் உட்கார்ந்தாலும் எலிமினேட் ஆயிருவாங்க அப்படின்னு. சோ நம்ம சவுண்ட் அடிச்சு பறந்து உருண்டு கிருண்டு அந்த பெட்டை விட்டு ஓடி வந்தாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரே ஃபன்னியா போச்சு. நீங்களும் சிரிச்சுக்கங்க. சரிடா. அடுத்தபடியாக டிக்கெட் டு ஃபினாலேவின் கடைசி டாஸ்க். பட் இந்த டாஸ்க் என்னன்னு சொல்ல போறதுக்கு முன்னாடி அருண், பவித்ரா மற்றும் ஜாக் முட்டை பாயிண்டில் இருப்பதால் அவங்க இந்த டாஸ்கில் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரு தலையில கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டாரு. பவித்ரா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கு ஓன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப பாவம் இல்ல.